இதுவரை நாம் நன்றாக வணக்க வழிபாட்டை செய்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நஃபிலான தொழுகை, லுஹா தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, முன்பின் சுன்னத்தான தொழுகை போன்ற உபரியான வணக்க வழிபாடுகளை கொஞ்சம் அதிகம் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நாளுக்கு நல்லறங்கள் தேவை. அந்த நல்லறங்களை செய்வது முக்கியமல்ல, பாதுகாக்க பழக வேண்டும். இணை வைத்தால் அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் நாம் செய்த அமல் பிறருக்கு பிடுங்கி கொடுக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே அமல்களை செய்ய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். தலையாய அமல் அல்லாஹுவை ஐங்கால தொழுகையிலே நாம் அல்லாஹுக்கு ஐங்கால தொழுகை தொழுவது. தஸ்பீஹ் செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அதுவும் பள்ளியிலே போய் அமர்ந்து தஸ்பீகளிலே ஈடுபடும் போது அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் எதுவெல்லாம் உண்டுமோ அதை செய்ய வேண்டிய உலகம் இந்த உலகம். இது நிரந்தரமானதல்ல. அல்லாஹ்வுடைய கருணையை பெறுகிற காரியங்கள் எவைகளெல்லாம் உண்டுமோ அதை அல்லும் பகலும் அயராது செய்ய வேண்டிய உலகம் இந்த உலகம். இது நிரந்தரமான உலகம் அல்ல. அல்லாஹ் எவைகளையெல்லாம் விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறானோ அவனுக்காக வேண்டி அனைத்தையும் தூக்கி வீசி பொறுமை காத்து வாழ வேண்டிய உலகம் இந்த உலகம். இது நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகத்தில் ஹராம்களை நாம் ஒதுக்கி வாழ்ந்தால், இந்த உலகத்தில் ஹலாலானதை மட்டுமே செய்து வாழ்ந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் வணக்க வழிபாடு செய்ய சொல்கிறானோ அப்பொழுதெல்லாம் வணக்க வழிபாடு செய்து வாழ்ந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் கொடுக்க சொல்கிறானோ அப்பொழுதெல்லாம் தாராளமாக கொடுத்து வாழ்ந்தால், அல்லாஹ் மறுமை நாளில் அதே போன்று நம்மை சந்தோஷப்படுத்த அவன் நமக்கு வாக்களித்திருக்கிறான். அந்த சந்தோஷமான வாழ்வில் நீங்களும் நானும் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்கேற்ப இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான், சொர்க்கத்துடைய வாசலை மூடுகிறான். நரகவாசிகளை நரகத்திற்கு அனுப்புகிறான், நரகத்துடைய வாசலை மூடுமாறு சொல்லுகிறான். இனி நரகத்திலிருந்து யாரும் வெளியேற்றப்படாது, யாரும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படவும் மாட்டாது என்கிற இறுதி கட்டத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று தங்களுக்குரிய அந்த இருப்பிடங்களை பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொள்வார்களாம். அல்லாஹு தாலா நரக நெருப்பிலிருந்து நம்முடைய முகத்தை பாதுகாத்தான். அல்லாஹு தாலா துனியாவில் அழிந்து போகிற அந்த உலக வாழ்வில் நாம் செய்த நற்கர்மங்களின் கூலியாக இவ்வளவு பிரம்மாண்டமான, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத, எந்த செவியும் முழுமையாக கேட்டிராத இந்த சொர்க்கத்து பேரின்பத்தை நாம் செய்த தஸ்பீஹுக்கு, நாம் செய்த பிரார்த்தனைக்கு, நான் செய்த தௌபாவுக்கு, நான் செய்த சுஜூதுக்கு, நான் நோற்ற நோன்புக்கு, நான் கொடுத்த தர்மத்திற்கு, நான் கொடுத்த ஹஜ்ஜுக்கு, நான் கொடுத்த ஜக்காத்திற்கு, நான் செய்த ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நான் எவைகளையெல்லாம் பொடும்போக்காக யதார்த்தமாக செய்தேனோ அவைகளையெல்லாம் என்னுடைய ரப் மிக பத்திரமாக பாதுகாத்து வைத்து எனக்கு நான் செய்த அமலுக்காக இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை என்னுடைய ரப் எனக்கு தந்து விட்டானே என்று மக்கள் எல்லாம் மெய் மறந்து அந்த சொர்க்கத்தினுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அதோ ஒரு சப்தம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசிகளை நோக்கி வருகிறது. என்னுடைய அடியார்களே என்கிற ஒரு அழைப்பு வருகிற திசையை நோக்கி மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அப்பொழுது அங்கே அல்லாஹு தாலா அந்த சொர்க்க வாசிகளை அழைத்து கேட்கிறான், உங்களுக்கு சொர்க்கத்தில் வேறு ஏதாவது வேண்டுமா? ஏன் அது வேண்டாமா? அல்லாஹ்வே ஞாபகப்படுத்துகிறான் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். வேறொரு நபி மொழியில் அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இது வேண்டாமா, ஏன் அது வேண்டாமா, ஏன் அதை நீங்கள் கேட்கக்கூடாதா, இதை நீங்கள் அனுபவிக்க கூடாதா? அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அப்பொழுதும் அந்த மக்கள் சொல்கிறார்கள், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீ மிக மிக தூய்மையானவன் யா அல்லாஹ். எங்களோடு உலகத்தில் வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் பாலத்தை கடந்து வருகிற பொழுது நரகத்திலே விழுந்து விட்டார்கள். நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ காப்பாற்றினாயே, அதை விட வேறு என்ன எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ்? நாங்கள் எதிர்பார்க்காத சொர்க்கத்து பேரின்பத்தை எல்லாம் எங்களுடைய அமலின் பிரதிபலிப்பாக எங்களுக்கு நீ தந்தாயே யா அல்லாஹ், வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் யா அல்லாஹ் என்று அந்த மக்கள் சொல்லும் போது அல்லாஹு தாலா சொர்க்கத்தை காட்டிலும் உங்களுக்கு ஒன்றை நான் தரப்போகிறேன், சொர்க்கத்தை காட்டிலும் ஒன்று உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இனி உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன். நீங்கள் என்னுடைய கருணைக்கு உரியவர்கள், கோபத்தை உங்களின் மீது நான் ஹராமாக்கி விட்டேன். நீங்கள் என்னுடைய அன்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொர்க்கத்தை காட்டிலும் இதோ ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்
தன்னுடைய முழு உருவத்தையும் அல்லாஹு தாலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு காட்சி அளிப்பான். அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்த்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தானே சொன்னார்கள், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், அல்லாஹ் மிக அழகானவன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு அழகையே நீங்கள் பார்க்க முடியாது. உண்மைதானே? வானத்தில் பறந்து செல்கிற எத்தனையோ பறவை இனங்களுக்கு அழகை வாரி வாரி அல்லாஹ் தூவி வைத்திருக்கிறான். வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை அழகுற படைத்தவன் ரப்புல் ஆலமீன். சூரியன் மறைகிற போது வானத்தில் ஏற்படுகிற வெள் இனங்கள் எல்லாம் மனிதனால் கூட அப்படிப்பட்ட வரைதலை வரைய முடியாது. பூக்களையும் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளை எல்லாம் சந்தோஷமாக அழகுற படைத்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மட்டும் அசிங்கமானவனாகவா இருப்பான்? அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜுடைய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், என்னுடைய சகோதரன் யூசுப் அவர்கள் உலக மக்களில் பாதி அழகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். மனிதனை அழகாக படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் அழகுகளை, மனிதன் கண்கவருகிற அழகுகளை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்த ரப்பல் ஆலமீன் எப்படி இருப்பான்? மிக மிக அழகானவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தை, அந்த அழகை பார்த்தவுடனே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து பேரின்பங்களை எல்லாம் மெய்மறந்து அல்லாஹ்வை பார்த்து சொர்க்கத்துடைய பேரின்பங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. அந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டாமா? அதுதானே நம்முடைய லட்சியம். அதற்காகத்தானே அல்லாஹு தாலா இந்த 60 கோடி 650 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம். அல்லாஹ் இணை வைத்தல் இல்லாத, பித்அத்துகள் இல்லாத, மூட பழக்க வழக்கம் இல்லாத, சடங்கு சம்பிரதாயம் இல்லாத தூய்மையான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தாலா ஒரு சில நல்லவர்களின் மூலம் நம்முடைய காதுக்கு எட்டச் செய்தானே. இந்த உலகத்தில் தன்னுடைய ஹிதாயத்து பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்தானே. அதற்கு என்ன நன்றி கடன்? யா அல்லாஹ், யாருக்கும் கிடைக்காத ஹிதாயத்தை எங்களுக்கு நீ தந்தாய். ஒரு நூஹ் நபி தன்னுடைய மகனுக்காக வேண்டி அழுது புலம்பிய ஹிதாயத், ஒரு இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி அழுது புலம்பிய ஒரு ஹிதாயத், ஒரு இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தைக்கு அழுது புலம்பிய அந்த ஹிதாயத்தை எங்களுக்கு நீ தந்தாயா அல்லாஹ். நிச்சயம் அதை நாங்கள் பாதுகாப்போம். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திற்கு நேரான வழியை, தௌஹீதை நீ தந்த பிறகு அந்த தௌஹீதும் ஹிதாயத்தும் தடம் புரண்டு சென்று விடாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு நீ தந்தேதான் ஆக வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஹிதாயத்தோடு உலகத்தில் வாழ முடியாது யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வ கினா அதாபன்னார். இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் வாழவை யா அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி விடாமல் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நினைப்பதற்கு தடையாக மனைவி, மக்கள், உலக ஆசாபாசங்கள், பொருளாதாரத்தை நீங்கள் ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கேற்ப இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அன்பையும் கருணையும் அல்லாஹுடைய மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் எது என்பதையும் பார்த்து பார்த்து செய்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. இதே போன்று அல்லாஹு தாலா அந்த நிரந்தரமான அந்த வாழ்வில் சொர்க்கத்தில் குடும்பம் குடும்பமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நபிமார்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்க்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிசாலிகின். முஸ்லீமாக வாழும்போதே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ், நல்லவர்களோடு மறுமையில் எங்களை நீ ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அப்படி பிரார்த்தனை செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.